ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் விஜய். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் குக் வித் கோமாளியில் அஸ்வின் பண்ண ரெசிபி தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்துச்சு. பொட்டேட்டோ பன்னீர் நெஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்து அதில் நான் கொஞ்சம் இனோவேஷனாக கொஞ்சம் நான் மாற்றிருப்பேன். மற்றபடி ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு ரெசிபி. இதுக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணியிருக்கேன். கட்டி இல்லாமல் மேஷ் பண்ணிக்கோங்க. இதில் 1 பாயில்டு எக் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்ல பொடியாக அரிஞ்ச இஞ்சி, கொத்தமல்லி, நல்லா 1 பச்சை மிளகாய் அதுவும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். 1 கேரட் துருவி சேர்த்துருக்கேன். இது கூட உப்பு, பெப்பர் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஜீரக பவுடர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் போல் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த உருளைக்கிழங்கு கட்டி மட்டும் இல்லாமல் நல்லா பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஒரு 3லேருந்து 3.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா திக்காக கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம். இது ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன். மேலே அந்த முட்டை பண்ணுறதுக்கு நான் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை நல்லா துருவிக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் பெப்பர் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த முட்டை சாப்பிட்றப்ப நமக்கு வெறுமனே இருக்கக்கூடாது, கொஞ்சம் அதில் சால்ட்டு தெரியணுன்றதுனால சேர்த்துருக்கேன். இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்குங்க. ஏன்னா நான் மைதா சேர்த்துருந்தேன், அந்த வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு. நல்லா நல்லா பிசைஞ்சு விடணும். நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரவுண்ட் பால் மாதிரி எடுத்து கரெக்டாக அந்த உருளைக்கிழங்குக்கு மேலே செட் பண்ணுற மாதிரி பால் பிடிச்சிக்கணும். சேமியா நல்லா கொஞ்சம் நொறுக்கி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பெருசாக நம்ம டிப் பண்ணிட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா உடச்சி விட்டுருங்க. இப்போது ஒரு தேவையான சைஸ் அளவுக்கு ஒரு பால் மாதிரி எடுத்துகிட்டு சும்மா நடுவில் ஒரு குழி மாதிரி சின்னதாக செஞ்சுட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிடலாம். நல்லா இந்த டைமில் நல்லா ஷேப் எல்லாத்தையும் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சேமியாவில் ஒரு பெரட்டி இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் எக்கு சேர்த்துக்கலாம். நான் பாயில் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு பைண்டிங் கோசம் தான் நான் எக்கு ஆட் பண்ணேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கணும், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு பண்ணிக்கலாம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போது ஆயிலை நான் சுட வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்ல மிதமான ஆயிலாக, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஏன்னா போட்ட உடனே சேமியா டக்குன்னு ப்ரௌன் கலரில் மாறிடும். கொஞ்சம் ஃபயர் கம்மி பண்ணி நல்லா கிறிஸ்பாக இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம். இப்போ பன்னீரை நான் ஒன்றா எடுத்து ரவுண்ட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம அட்டன் டைமும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு 4 கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ நான் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி ஜஸ்ட் அந்த பச்சை தெரியணுன்றதுனால டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ரொம்பவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, ரொம்பவும் அழகாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருந்தது. சாஸ் மட்டும்தான் வச்சு சாப்பிட்ருந்தேன். இப்போது எக்கை செட் பண்ணிடலாம். நம்ம குக் வித் கோமாளியோட அஸ்வினோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.